உடனடியா உன்னை டியூஷனுக்கு சேர்த்த போறேன். ஒரு நல்ல டியூஷன் மாஸ்டரா கிடைச்சிட்டாரு. நீ பாரு, அடுத்த தடவை எல்லாத்துலயும் 90க்கு மேல வாங்குற மாதிரி அவரே பண்ணிடுவாரு. என்ன மாலா இது? நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்கே. இப்ப அவ ஆல்ரெடி நல்லா தானே படிச்சிட்டு இருக்கா. தேவையில்லாம எதுக்குமா டியூஷன் அது இது நல்லா அனுப்பிச்சிட்டு இருக்க? அம்மா ப்ளீஸ்மா, அடுத்த தடவை நான் கண்டிப்பா எல்லாத்துலயும் 80க்கு மேல வாங்கிடுவேன்மா. 80க்கு மேல வாங்கிடுவியா? அந்த சாரு எல்லாத்தையும் 90க்கு மேல வாங்க வைக்கிறாராம். உங்க கிளாஸ் ரோஸே போறாளாமா. உனக்கு என்னடி வந்துச்சு? பண்டி சிண்டுன்னு எல்லாரும் போக போறாங்க. முதல்ல கிளம்பு. அம்மா, இதை நீங்க சொல்லவே இல்லையே. பண்டி சிண்டு எல்லாம் டியூஷன் போறாங்களா? ரோஸே போகும்போது நான் ஏன் போக மாட்டேன்? கண்டிப்பா நானும் டியூஷனுக்கு போறேம்மா. எனக்கு ஓகே தான். ஏ புஷ்பா, நீ எல்லாத்துலயும் ஃபெயில் வாங்கிட்டேன்னு உங்க அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. உங்க அம்மா வீட்டில் தானே இருக்காங்க. நீ இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மா கிட்ட ஒரு எட்டு பேசிட்டு வரேன். உன்னையும் டியூஷன் அனுப்பிச்சாதான் அடுத்த தடவை எல்லாத்துலயும் பாஸ் ஆவ. புஷ்பா அம்மா, புஷ்பா அம்மா. ஏ ரெட் வெல்வெட், அங்க பாரு, ரிக்ஷா என்னை டியூஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்துருச்சுப்பா. நான்சி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாடி. நல்லா டவுட் இருந்தா கேட்டுட்டு வா. அண்ணா பரவாயில்லண்ணா, சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. டே பண்டி சிண்டு, என்னடா அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் சீக்கிரமா உங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அக்கா, அந்த கிளாசிக் மினி ஸ்கூல்ல அந்த பிசிக்ஸ் மாஸ்டர் கிட்ட தானே டியூஷன் அனுப்புறீங்க. கவலையே படாதீங்கக்கா. பசங்கள்லாம் அடுத்த தடவை 90க்கு மேல வாங்குவாங்க பாருங்க. அங்கிள், உங்களுக்கு கூட அந்த பிசிக்ஸ் மாஸ்டரை பத்தி தெரியுமா அங்கிள்? அவர்கிட்ட உண்மையாவே டியூஷனுக்கு போனா நாங்க நல்ல மார்க் வாங்கிருவோமா அங்கிள்? என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட? இந்த ஏரியாலேயே வச்சு ரொம்ப ஃபேமஸான டியூஷன் டீச்சர்னா அவர் தான். அவர்கிட்ட போனோம்னா அவ்வளோதான். படிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. படிக்காம அவர் வீட்டுக்கே அனுப்ப மாட்டாரு. புரியுதா? அதனால அவர்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுட்டு நல்ல